வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃப்ரிஷ் பம்ப் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 3995 ரூபா. லூவில் கம்பெனிக்கு உள்ளது. பாருங்கள், சூப்பராக இருக்கா? அங்கே பாருங்கள், படம் காட்டியிருக்காங்க. இது எதுக்கு இந்த நீங்கள் எலக்ட்ரிக் பம்பு வாங்கிக்கிறீங்க அப்படிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு பொது இடத்துல வச்சு ஃபீடிங் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரி கட்டியிருந்தால் நோ ப்ராப்ளம். பட் ஆனால் நீங்கள் சுடிதார் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீடிங் கொடுக்குறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த பாட்டிலில் பிரித்து வச்சுக்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தடில் பிடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ரிஷ் பம்பு யூஸ் ஆகுது. சரி, இது எப்படி இருக்குதுன்னு பிரித்து பார்த்துக்கிடுவோம். அங்கே பாருங்கள், அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்குதா, அதுதான் மிஷினு. இதுதான் மிஷினு. அதை பாருங்கள், சேமித்து வைக்கக்கூடிய அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு பாட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்களா? இன்னொரு பாட்டில். அவ்வளோதாங்க. ரைட், அவ்வளோதான். இதுக்கு சார்ஜரும் கூட சேர்ந்து வரும். அந்த இருக்கு பாருங்கள், இது அந்த பாட்டலுக்கு ஒரு மூடி. அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு ஒரு மூடி. அந்த பாட்டலில் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை, இதை கழட்டிட்டு அந்த இதை போட்டிங்கன்னா மூடி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. உள்ளே உங்களுக்கு பால் ரப்பரும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. சரி, இதை பிரித்து பார்த்துக்கணும் இதில் என்ன இருக்குதுன்னு. பாருங்கள், யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், ஃபிட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஃபிட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம புதுசாக ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை நீங்கள் சப்போஸ் நீங்கள் கழட்டிட்டா கூட ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக்கா? ரைட், அவ்வளோதான். பாட்டி காலத்தில் ஒரு சுருக்கு பையும் கொடுத்துருந்தாங்க. சுருக்கு பைக்குள்ளே போட்டுக்கோங்கன்னு. அவ்வளோதாங்க. எப்படி சூப்பராக இருக்கா? சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஈஸியாக தாங்க இருக்கும் யூஸ் பண்ணுறது. சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் நீங்கள் ஏற்றிக்கிடலாம். சார்ஜ் இறங்க நீங்கள் ஏற்றிக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சார்ஜர் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அந்த ஒரு டியூப் கொடுக்காங்களா, இந்த டியூப் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். ரைட், சூப்பராக. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாட்டா, பை பை, சி.